ஒரு அழகான கிராமத்தில் சிறிய நகுல் தன் ஓவிய புத்தகத்துடன் அமர்ந்திருந்தான். பாட்டி, இந்த அழகான உலகத்தை யார் படைத்தார்கள்? அந்த நேரத்தில் அவரது பாட்டி முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பற்றி விளக்குகிறார். கண்ணா, கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார். திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னது போல, எல்லா எழுத்தும் ஆ என்ற எழுத்தால் ஆரம்பிக்கிறது போல, உலகமும் கடவுளால் துவங்கியது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாவ்! கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமா? ஆம் கண்ணா, கடவுளே இந்த உலகின் ஆதாரம். உலகை நேசிப்பது கடவுளை நேசிப்பது போல கண்ணா. நீயும் அதை செய்வீங்களா? நான் கடவுளின் படைப்பை காப்பாற்றுவேன், மரங்களை வளர்ப்பேன், பறவைகளை பாதுகாப்பேன். நன்றி கடவுளே, நன்றி பாட்டி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் தருண் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் புஸ்தகங்களை ரொம்ப ரசிச்சு வாசிப்பான். அவன் கணிதம், அறிவியல், மொழி எல்லாத்துலயும் நல்லாத்தான் இருந்தான். எல்லாரும் சொன்னாங்க, தருண் ரொம்ப புத்திசாலி பையன். ஒரு நாள் ஞானி தருணை பார்த்து கேட்டார். தருண், நீ ரொம்ப புத்திசாலி. ஆனா, உனக்கு புத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொன்னியா? நான் தான் கடினமாக படிக்கிறேன், அதால நான் புத்திசாலி ஆகிறேன். இதுக்கு நான் ஏன் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்? நீ படிப்பது நல்லது. ஆனா, படிக்கிற புத்தியும் முயற்சியும் செய்யற மனசும் அதெல்லாம் கடவுளின் கருணையாச்சே. இந்த கதையின் சாரம் திருக்குறள் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு. கற்றதனால் ஆய பயனென்கோல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இதன் பொருள், அறிவை பெற்றாலும் அதற்குத் தாயான கடவுளை வணங்காவிட்டால் அந்த அறிவுக்கு என்ன பயன்? வா, நம்ம கோவிலுக்கு போய் நன்றி சொல்லலாம். அதற்குப் பிறகு தருண் ஞானியுடன் கோவிலுக்கு போனான். அங்கே அவன் பிரார்த்தனை செய்தான், நன்றி சொன்னான். அந்த நேரம் அவன் மனசு நிம்மதியோட நிரம்பி போச்சு. அவனுக்குப் புரிந்தது, அவன் புத்திசாலித்தனம் கடவுளின் ஆசீர்வாதம்தான். அதற்குப் பிறகு ஒவ்வொரு முறையும் படிக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுவான். நன்றி கடவுளே, எனக்கு நல்ல புத்தி கொடுத்ததுக்கு. அவன் இன்னும் நல்ல மாணவனாகவும் நல்ல மனிதனாகவும் வளர்ந்தான். அறிவும் முக்கியம், ஆனால் நன்றியும் பணிவும் அதைவிட முக்கியம். நம் திறமைகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் நகுல் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மலர்களை மிகவும் விரும்புவான். ஒவ்வொரு காலையும் தனது அம்மாவுக்காக மலர்களை பறித்துக் கொண்டு போவான். நகுல், இந்த அழகான மலர்களுடன் எங்கே போகிறாய்? வணக்கம் தாத்தா. இந்த மலர்களை எங்க அம்மாவுக்காக எடுத்து கொண்டுட்டு போறேன். அம்மாவுக்கு மலர்கள் ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்காக எப்போதும் கவலைப்படுவாளே, அதனால அவளுக்கு மகிழ்ச்சி தர விரும்புகிறேன். அருமை. நகுல், தேனி மலர்களிலிருந்து தேனை சேகரித்து அதன் கூட்டிற்கு கொண்டு போகும். அதுபோல நீயும் மலர்களை எடுத்து உன் அம்மாவிற்கு மகிழ்ச்சி தருகிறாய். இது ஒரு பெரிய நற்கருமம். நமக்கே மட்டுமல்ல, பிறருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிறவங்கதான் நீண்ட நாள் நலமுடன் வாழ்வாங்க. அந்த வார்த்தைகள் நகுலின் மனத்தில் ஆழமாக பதிந்தன. அந்த நாள் முதல் நகுல் தனது அம்மாவுக்காக மலர்களை கொடுத்ததைத் தவிர கிராமத்தினருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான். எல்லோரும் அவனை விரும்பினர். ஆண்டுகள் கழிந்தாலும் நகுல் தனது நல்ல செய்கைகளால் கிராமத்தில் அனைவராலும் விரும்பப்பட்டவனாகவே இருந்தான். விவேகி சொன்னது போலவே நகுல் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அதாவது நற்குணம் வாய்ந்தோர் மலரில் தேன் சேகரிக்கும் தேனீ போல் நற்பணிகள் செய்து நீண்ட நாள் நலமுடன் வாழ்வார்கள். குமரன் ஒரு பெரிய வணிகர். அவரிடம் எல்லா செல்வங்களும் இருந்தது. ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. வனத்தில் ஒரு சந்நியாசி இருக்கிறார். அவரிடம் ஒன்றுமே இல்லை. ஆனா அவரின் முகத்தில் எப்போதும் சிரிப்பே. நீ அவரை சென்று பார். அவரை சந்திக்க வேண்டுமா? அப்படின்னால் நான் போவேன். உங்களுக்கு எதுவுமே இல்லையே, இருந்தும் சிரிக்கிறீர்கள், எப்படி?
எனக்கு எதுவும் வேண்டியது இல்லை. ஆசையை விட்டுவிட்டேன். அதனாலதான் சோகமில்லை. படைத்தவனிடம் விட்டுவிடு. ஆசை என்பது தீயை போல். அதில் விழுந்தால் எப்போதும் எரிய வேண்டும். அதை விட்டு வந்தால்தான் சாந்தி கிடைக்கும். அந்த நாள் குமரன் அவர் வழி சிந்தித்து பார்த்தான். அவ்வழியே நடந்தான். அந்த இரவு குமரனின் உள்ளம் மாறியது. ஆசையை விட்டார். அமைதியை அடைந்தார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பமில்லை. ஒரு சிறிய கிராமத்தில் தாரா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். தாராவுக்கு தனது நண்பர்களுடன் விளையாடவும் சுற்றியுள்ள ஊரை ஆராயவும் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் தாரா காட்டில் அலையும்போது ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த ஞானமிக்க ஆந்தையை கண்டாள். இருள் மற்றும் ஒளி இடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்று நினைக்கிறாய், சிறுமியே? இருள் என்பது நாம் எதையும் காண முடியாத நிலை. ஒளி என்பது நாம் அனைத்தையும் தெளிவாக காணும் நிலை. சரிதான். ஆனால் 2 விதமான இருட்டுகள் இருக்கின்றன. ஒன்று ஒளியின் பற்றாக்குறை, மற்றொன்று அறியாமை மற்றும் தீய செயல்களின் இருள். அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. பொதுவாக ஒளி இருளை அகற்றும். அதுபோல் நற்காரியங்கள் மற்றும் அறிவு அறியாமையும் தீய செயல்களின் இருளையும் அகற்றுகின்றன. நாம் நற்காரியங்களைச் செய்வதாலும் அறிவை நாடுவதாலும் இறைவன் மகிழ்கிறார். அது இருளில் ஒளியேற்றுவது போலாகும். தாராவின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. தாராவுக்கு உலகில் ஒளியாக இருப்பது வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. அதனைத் தொடங்கி அவள் தினமும் நற்காரியங்கள் செய்யவும் பிறருக்கு உதவவும் புதிய அறிவை பெறவும் ஆரம்பித்தாள். இந்தக் கதையின் நெறிமொழி: நாம் நற்காரியங்களைச் செய்தாலும் அறிவைப் பெற முயற்சித்தாலும் நாம் இருளில் ஒளிபோல் பிரகாசிக்கிறோம். அதுவே இறைவனை மகிழ்விக்கிறது. இந்தக் கதை திருக்குறளில் உள்ள குறளால் சொல்லப்படுகிறது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இருளைப் போன்றுள்ள தீவினைகள் இரண்டையும் இறைவன் விரும்புவதில்லை. அறிவும் நற்காரியங்களும் நிறைந்த புகழுடையவர்களை மட்டுமே அவர் விரும்புகிறார். ஒரு பெருநகரின் நெரிசலான பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு புத்திசாலியான சிறுவன் தருண் வாழ்ந்து வந்தான். அவன் வீடியோ கேம்ஸ் மற்றும் டிவி பார்ப்பதிலும் ஆர்வம் காட்டினான். எப்பவும் இதே விளையாட்டு. இன்னும் எவ்வளவு நேரம் விளையாடப் போற? அம்மா, இன்னும் 5 நிமிஷம். அதிக நேரம் ஸ்கிரீன் டைம் செலவிடுவதால் பெற்றோர் கவலைப்பட்டார்கள். அடுத்த நாள் பள்ளியில் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொணர ஒரு போட்டியின் அறிவிப்பை ஆசிரியை தெரிவித்தார். போட்டிக்கான பராக்டைச்ச பண்ணலாமா, இல்லையென்றால் கேம் விளையாடலாமா? சிறுவன் மனம் இரண்டுபட்டது. தருண், உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு. ஆனால் அவற்றை வளர்க்க உன் விருப்பங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை வெல்வதாலும் மனதை ஒருமுகப்படுத்துவதாலும் தான் உண்மையான வெற்றி வந்து சேரும். உள்ளம் விழித்தது. தினசரி நேர அட்டவணையை திட்டமிட்டான். விளையாட்டு நேரம் குறைய பயிற்சி நேரம் அதிகரிக்கத் தொடங்கினான். அவன் மேடையில் தன்னம்பிக்கையுடன் போட்டியில் கலந்து கொண்டான். அவனது இசை எல்லோரையும் ஈர்த்தது. பெற்றோர்களின் முகத்தில் பெருமை தெளிந்தது. திருக்குறளில் கூறப்பட்டது போல, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர், ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது உணர்வுகளை வென்று ஒழுக்க நெறியில் நிலைத்திருப்போர் நீண்ட நலவாழ்வைப் பெறுவர். ஒரு சிறிய கிராமத்துல ஒரு குட்டி பையன் தருண் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காரை தவறவிட்டு தேடி ஓடி அலையிறான். எவ்ளோ தேடியும் எங்கேயும் கிடைக்கல. பையன் சோகமா இருக்கான். நான் சாப்பிடவே மாட்டேன். அதுக்காக இவ்ளோ வருத்தமா கண்ணா? ஒரு பொம்மை தானே அது. ஆனா நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. வா, தாத்தா வீட்டுக்கு போலாம். இதோ பாரு, இதுதான் நம்ம தாத்தா தோட்டம். இங்க வந்தா மனசு கொஞ்சம் அமைதியா ஆகும். தாத்தா, நானும் இங்க உட்காரலாமா? வா தருண், இந்த தானியத்தை கிளிக்கு போடு. ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா, என் கார் தொலைஞ்சு போச்சு. கவலை எல்லாருக்குமே வரும்பா. ஆனா அந்த கவலையை வெல்ல வேண்டும். அதனால நம்மளை விட மேல இருக்கிற இறைவன்கிட்ட நம்ம மனசை வைக்கணும். ஒரு தடவை என் மாடு புயலில தொலைஞ்சு, அதுக்கப்புறம் நான் இந்த மரத்தடியில வந்துட்டு அமைதியா உட்கார்ந்தேன். ஐயனே, என் மனசுக்கு அமைதி கொடுங்கன்னு கேட்டேன். அடுத்த நாள் ரொம்ப சுத்தமா அமைதியா எழுந்தேன். நிம்மதியா இருக்கணும்னா அமைதியா இருக்கிற இடத்துல உட்காரணும்பா. கடவுளை வணங்கணும். சந்திர ஒளியில் பையன் மரத்தடியில உட்காரான். என் கார் போனது பரவாயில்ல.
ஆனா என் மனசு சுத்தமாகணும். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். அடுத்த நாள் காலையில் அவன் முகத்தில சின்ன சிரிப்பு தெரிகிறது. அம்மா, இந்த பாத்திரம் உங்களுக்கு. என் பையன் இப்போ ஹாப்பியா இருக்கான். அதுதான் எனக்கு பெரிய பரிசு. திருக்குறளில் கூறியது போல தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது யாராலும் ஒப்பிட முடியாத கடவுளின் ஆசீர்வாதம் மனிதர்கள் பெறாவிட்டால் கவலைக்குரிய வழியிலிருந்து மனசுக்கு நிம்மதி பெறுவது கடினம். ஒரு அழகான கடற்கரை கிராமத்துல கடலுக்கு பக்கத்துல நகுல் என்ற சிறுவன் வசித்து வந்தான். நகுலுக்கு கடல் ரொம்ப பிடிக்கும். அவன் தினமும் அலைகளோட விளையாடுவான். மர்மம் நிறைந்த கடலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான். ஒரு நாள் அவன் கடற்கரையில விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, அக்கா, யாரு நீங்க? நான் ஒரு கடல் கன்னி. நான் உனக்கு வாழ்க்கையின் ரகசியம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீ அறிஞர்களோட பாதம் சேர்ந்தாதான் வாழ்க்கை என்கிற கடலை சுலபமா நீந்த முடியும். அறிஞர்கள் அப்படின்னா அறமும் கருணையும் உள்ளோட வாழ்ற நல்ல மனுஷங்க. இருட்டுல ஒளி காட்டுற தீப மாதிரி இருப்பாங்க. அக்கா, யாரு அந்த அறிஞர்கள்? நீங்க சொல்றது புரியலை. அறிஞர்கள் அப்படின்னா அறமும் கருணையும் உள்ளோட வாழ்ற நல்ல மனுஷங்க. இருட்டுல ஒளி காட்டுற தீப மாதிரி இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் நக்குலோட மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டுச்சு. அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அறிஞர்களை தேடி அவங்கள்கிட்ட இருந்து கத்துக்கணும். அவர் கற்றுக்கொள்ள பலரை பார்த்தான். ஒரு நாள் ஒரு பாட்டி பசித்த ஒருவனுக்கு அன்புடன் உணவளித்தாள். மறுநாள் ஒரு பெரியப்பா சாலையில காயமடைந்த ஒருவருக்கு உதவினார். ஒரு ஆசிரியரியை குழந்தைகளுக்கு ரொம்ப அன்பா கற்றுக் கொடுக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நக்குலோட மனச தொட்டது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அறம் அப்படின்னா பெரிய உபதேசம் இல்ல, நாம செய்யற நல்ல விஷயத்துல தான் இருக்கு. அவனுடைய உள்ளத்துல ஒரு மாயமான கடல் உருவாயிடுச்சு. அது அறத்தின் கடல். அப்பதான் நக்குலுக்கு கடற்கண்ணி சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு. நக்குலோட வாழ்க்கை இப்போ சின்னதா இல்ல. நகுல் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவன் மனசு ஒளி வீசுற ஒரு விளக்கமா மாறிடுச்சு. அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய்து இந்த குறளை பின்பற்றினார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அதாவது அறவழியில் நடக்கும் அந்தணனின் பாதத்தைச் சேர்ந்தவர்களால் மட்டுமே இவ்வாழ்க்கை எனும் பிறவிக் கடலை நீந்த முடியும. அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் கடக்க இயலாது. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் அனிஷ். ஆஹா, எவ்வளவு அழகான வானம்! இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது! இந்த கோவிலை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. இவை என்ன சிற்பங்கள்! வணக்கம் கண்ணா, இங்கு எப்படி வந்தாய்? வணக்கம் தாத்தா. நான் விளையாடும்போது இந்த கோவிலை பார்த்தேன். மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த கோவிலில் மட்டுமில்லை, இந்த சிற்பங்களிலும் பெரிய ஞானம் இருக்கிறது. நீ திருக்குறள் பற்றி கேள்விப்பட்டாயா? ஈனா, என்ன தாத்தா? விஷ்ணு பகவானுக்கு எண்குணங்கள் உள்ளன. அறிவு, வலிமை, சக்தி, வீரியம், தைரியம், படைப்பாற்றல், செல்வம் மற்றும் பரிசுத்தம். இந்த குணங்களை வளர்த்தால் நாமும் மகத்தானவர்களாக மாறலாம். நான் இந்த குணங்களை பற்றி அறிந்தே ஆக வேண்டும். அவன் தேசம் முழுவதும் பயணமாகிறான். வனத்துக்குள் சென்ற அனிஷ் ஹூட் என்ற ஆந்தையை காண்கிறான். பிறகு அவன் ராஜு என்ற யானையையும் சந்திக்கிறான். அதன்பின் மாயா என்ற கைவினைஞரையும் சந்திக்கிறான். அனிஷின் பயணம் ஒரு மலை உச்சிக்குச் செல்கிறது. அங்கு அவன் விஷ்ணுவை பார்க்கிறான். அனிஷ் திரும்பி கிராமத்திற்கு செல்கிறான். அவன் திருக்குறளின் ஞானத்தை மக்களுடன் பகிர்கிறான். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான், தாளை வணங்கா தலை, அதாவது கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். ஒரு சின்ன கடற்கரை கிராமம். அங்க ஒரு சுறுசுறுப்பான பையன் இருந்தான். அவன் பெயர் தருண். தருண் ரொம்ப சுட்டி பையன். மீனவர்களுடன் படகில் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. சரி மாமா, நீங்கள் கடலுக்கு போகிறீங்க. ஆனால் எப்படி அந்த பெரிய கடல்ல இருந்து வழி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கரெக்டாக வீடு வந்து சேருவீங்க? சரியா கேட்டேப்பா. நம்ம இதயத்துல தெய்வத்தை எப்பவும் நினைச்சுக்கணும். தோணிக்கு நங்கூரம் தேவைப்படுறதில்ல, அதே மாதிரி நமக்கும் தெய்வ நம்பிக்கை தேவை. அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நம்ம பாதையை கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா. மாமா, அடுத்த முறை நீங்கள் கடலுக்கு போகிறப்போ என்னையும் கூட்டின்னு போகிறீங்களா? நிச்சயமாப்பா. அந்த நாளே தருணும் சேது மாமாவும் கடலுக்கு புறப்பட்டாங்க. தருணுக்கு கடல் ரொம்ப பெரியதா, அழகா, ஆழமா, கொஞ்சம் பயமா தோணுச்சு. தருண் பிரார்த்தனை செய்தான்.
அவனோட மனசு மெதுவா அமைதியாயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அலைகளும் பரபரப்பாச்சு. தோணி கடகடன்னு ஆட ஆரம்பிச்சுது. புயல் கடுமையா இருந்தாலும் தருணோட உள்ளம் அமைதியாய் இருந்தது. சேது படகை பாதுகாப்பாக பயணிக்க வைக்க நான் கடவுளை நம்புறேன், கடவுளே எங்களை காப்பாத்துங்க. புயல் மெதுவா அடங்கியது. புயல் கழிச்சு வானத்துல ஒரு வானவில் தெரிஞ்சிச்சு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். அதாவது இறைவனது திருவடிகளை நினைக்கிறவங்க சிறிய பெரிய பிரச்சனையை எளிதாக கடக்க முடியும். பெருங்கடலை நீந்தி கடப்பது போல நம்பிக்கை இல்லாதவங்க அந்த கடலை கடக்க முடியாது.